நேசிக்கிற தகப்பனே மே துதிக்கிறோம். மக்கே நன்றிப்பா, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கதையல்ல நிஜம், கதையல்ல நிஜம் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கின்றேன். நிறைய மனிதர்களுக்கு ஒரு தலைவன் இருந்தான். அதாவது எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு அதிகமான ஒரு தலைவன் இருந்தான். எண்ணுக்கடங்காத ஜனங்களுக்கு ஒரு தலைவன். அந்த தலைவன் எப்படி இருந்தார் அப்படின்னா, அவர் ராஜாவுக்கு மிகவும் பிரியமான ஒரு தலைவனாக அவர் காணப்பட்டார். அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தளபதி மிலிட்ரி மேன், மிலிட்ரியில் இருப்பாங்கள, அவங்களுக்கெல்லாம் அதில் இருக்கிற நிறைய பேருக்கு தலைவனாக இருந்த ஒரு தளபதி, மிலிட்ரி மேன் தலைவர். அவர் என்ன செய்தார் அப்படின்னா, அவர் வீட்டிலே இருக்கும்போது ஒரு நாள் அந்த வீட்டிலே வேலை செய்யக்கூடிய ஒரு சிறு பெண், அவருடைய மனைவிக்கு உதவியாக இருந்த ஒரு சிறு பெண் இந்த படை தளபதியினுடைய சரீரத்தை பார்க்கும்போது அவர் குஷ்டரோகியாக இருந்தார். உடனே இந்த சிறுபெண்ணுக்கு ரொம்ப ஷாக் ஆயிற்று. நம்மளுடைய இந்த எஜமான் எவ்வளோ பெரியவர், எவ்வளவு மதிப்பானவர், இந்த இவ்வளவு மதிப்பான நம்ம தலைவருக்கு, நம்ம எஜமானுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறதே என்று அவள் நினைக்காள். அவள் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஒரு பிள்ளை. இவள் இருக்கிற இடம் சீரியா தேசம். அப்போ அந்த பெண்ணுக்கு ரொம்ப கவலையாயிரு. சிறு பெண் அப்படின்னு நம்ம தமிழில் உள்ள பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறார்கள். இங்கிலீஷ் பைபிளில் யங் கேர்ள் அப்படின்னு போட்டிருக்கு. ஒருவேளை யூத்தாக இருக்கலாம் நினைக்க. அப்போ அந்த பிள்ளை தன்னுடைய எஜமான்கிட்ட போய் சொல்கிறாங்க, தலைவனுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குது என்னுடைய எஜமானுக்கு. ஆனால் எங்கள் நாட்டில் சமாரியாவிலே ஒரு தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார். அவர்கிட்ட போயிட்டாங்கன்னா நம்ம எஜமானுக்கு சுகமாயிரும். நம்ம எஜமான் இப்படி இவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான வியாதியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவருடைய இந்த குஷ்டரோகம் என்கிற வியாதினாலே என்னுடைய எஜமான் பீடிக்கப்பட்டு இருக்கிறார். எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்படிலாம் அவங்க பேசியிருப்பாங்க. நமக்கு ஷார்ட்டாக எழுதியிருக்கு, இது கதையல்ல நிஜம். இந்த யங் கேர்ள் ரொம்ப மனசு கஷ்டப்படுறார். கஷ்டப்பட்டு எஜமாட்டிகிட்ட சொல்கிறார், நீங்கள் சமாரியாவில் அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்தில் அனுப்புங்கள். அவர் இந்த குஷ்டரோகம் என்கிற யாரால குணமாக்க முடியாத இந்த வியாதியை என்னுடைய அந்த தீர்க்கதரிசியை குணமாக்கி விடுவார். நீங்கள் அங்கே நம்ம எஜமானை அனுப்புங்கள் என்று சொல்கிறார். உடனே அந்த எஜமாட்டி அம்மா தன்னுடைய கணவனிடத்திலே சொல்லுகிறார்கள், இந்த நம்ம வீட்டில் வேலை செய்கிற இந்த யங் கேர்ள், இந்த சிறுபெண் சொல்லுகிறாள், சமாரியாவிலே ஒருவர் இருக்கிறாராம், அவரிடத்திலே நீங்கள் போனால் இந்த குஷ்டரோகம் முழுவதும் சுகமாகி விடுமாம். அந்த சிறு பெண், அந்த யங் கேர்ள் என்கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சொல்கிறார். அவள் சொல்லும்போதே உங்களுக்கு இந்த வியாதி சுகமாகிவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. நீங்கள் உடனே ராஜாவினிடத்திலே அனுமதி பெற்று நீங்கள் சமாரியாவுக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவனிடத்தில் அந்த எஜமாட்டி அம்மா சொல்கிறாங்க. இந்த யங் கேர்ளுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த படை தளபதி அவரும் ஓகே சொல்லிட்டாரு. ஏன்னா நமக்கு சுகமாகணுமே, இவ்வளோ பெரிய படைக்கு தளபதியாக இருந்த ஒரு வியாதியோடு நான் இருக்கின்றேன், எனக்கு சுகமாக வேண்டும். இது சிறு பெண்ணு தானே என்று அசட்டை பண்ணவில்லை. சமாரியா தேசம் தானே, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தன்னோடு கூட ஆட்களை கூட்டிக் கொண்டு போகிறார். எத்தனை பேர், நிறைய பேரை அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசிட்ட போகிறாங்க. ஆனால் இவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, ராஜாட்ட போய் ஒரு கடிதம் வாங்கி தான் நம்ம அந்த தீர்க்கதரிசியை பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு சும்மாலாம் ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க முடியாது. அதுக்கு ரெக்கமெண்டேஷன் வேணும். அதனால் ராஜாட்ட போகலாம்,
போய் ராஜாட்ட ஒரு கடிதம் வாங்கிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி அவர் ராஜாட்டே ஒரு கடிதம் வாங்கிட்டு போகிறார். அந்த கடிதத்தை கொண்டு அந்த சீரியாவின் ராஜா சொல்கிற, நீ போயிட்டு வாப்பா, நல்லது, உன்னை சோமானா சரின்னு சொல்லுகிறார். உடனே இவர் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்திலே வருகிறார். இந்த சமாரியாவுக்கு இஸ்ரவேலின் ராஜாவிடத்திலே இந்த கடிதத்தை காட்டுகிறார். இதோ என்னுடைய படைத்தளபதி, இவன் குஷ்டரோகத்தில் வருகிறான், இவனுக்கு சுகமாக வேண்டும் என்று அந்த கடிதத்தில் எழுதி நிறைய பரிசுகளை கொடுக்கின்றார்கள், கிஃப்ட்டு. அது என்னெல்லாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 10 தாலந்து வெள்ளி, 6000 சேக்கல் நிறை பொன், 10 மாற்று வஸ்திரம். இவ்வளத்தை நீ கொண்டுக்கிட்டு போ அந்த ராஜாவுக்கு. அவருக்கு சீரியாவின் ராஜாவுக்கு சும்மாக்க போகிறது தீர்க்கதரிசின்னு தெரியாது. ஏதோ ராஜாட்ட போய் இந்த கடிதத்தை கொடுத்தா ராஜா ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார், இஸ்ரவேலின் ராஜா பண்ணுவார்னு நினச்சிட்டு சீரியாவின் ராஜா கடிதம் கொடுத்து விடுகின்றார். இந்த கடிதத்தை கொண்டு படைத்தளபதியில் மிலிட்ரி மேன் எப்படி சூப்பராக அவர் இருப்பார், அவர் கொண்டு இஸ்ரவேலின் ராஜாட்ட கொடுக்கார். ராஜாவுக்கு அந்த கடிதத்தை பார்த்த உடனே கோபம் வந்துடுது. அவர் சொல்கிறாரு பாருங்க, 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த நாகமான் ஒருத்தர் கொண்டு வருவான், அந்த குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்புகிறேன் அப்படின்னு தான் கடிதத்தில் எழுதியிருக்கு. கடிதத்தில் என்னுடைய படைத்தளபதி அனுப்புகிறேன், என்னுடைய படைத்தளபதி இந்த மிலிட்ரி மேனுக்கு குஷ்டரோகம் இருக்குது, நீங்கள் நீக்கிவிட வேண்டும் அப்படின்னு கடிதத்தில் எழுதியிருக்கு. இப்போ இந்த கடிதம் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்திலே வருகிறது. சீரிய ராஜாவின் கடிதத்தை குஷ்டரோகி கொண்டு வருகிறார். கொண்டு வந்து இஸ்ரவேலின் ராஜாட்ட கொண்டு கொடுக்கும்போது 7வது வசனம், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள். 8 இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டே செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன், அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். இஸ்ரவேலின் ராஜா தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவனுக்கு நான் இந்த குஷ்டரோகத்தை சௌமாக்கலைன்னா இந்த சீரிய ராஜா என் மேலே படையெடுத்து வந்து என்னை கொல்றதுக்கு இவன் சமயம் தேடுறானா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேலின் ராஜாவுக்கு கோபம் வந்து தன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழிச்சு போடுறார். கண்ட மேரிக்கு கிழிக்கிறாரு, பயங்கர கோபம். நான் என்ன தேவனா, இந்த குஷ்டரோகத்தை நீக்க நான் என்ன தேவனா அப்படின்ட்டு. உடனே இதை எலிசா தீர்க்கதரிசி கேள்விப்படுகின்றார். நான் நம்முடைய தீர்க்கதரிசி கேள்விப்பட்ட உடனே, நீர் ஏன் பயப்படுறீரு, ஆளை ஏங்கிட்ட அனுப்பும், என்ன இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டென்று இப்படிப்பட்டதான தீர்க்கதரிசிகள், குஷ்டரோகத்தை தேவனுடைய வார்த்தையினாலே குணமாக்கக்கூடிய தீர்க்கதரிசி இஸ்ரவேலிலே இருக்கிறார் என்பதை பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும், சீரியாவின் ராஜா அறிந்து கொள்ள வேண்டும், ஆளை ஏங்கிட்ட அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இஸ்ரவேலின் ராஜா தீர்க்கதரிசி எலிசாவின் இடத்துல அனுப்புகிறார். அந்த குஷ்டரோகி எதில் வந்தாருன்னு உங்களுக்கு நான் வாசிக்க, 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 9வது வசனம். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடு தன் ரதத்தோடு வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். 10 அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். இஸ்ரவேலின் ராஜா திருப்பி எலிசாவிடத்தில் அனுப்பின உடனே இவன் தன் குதிரைகளோடும் தன்னுடைய ரதத்தோடும், குதிரையில் உள்ள ரதத்தோடு தன்னுடைய பணிவிடைக்காரங்களோடு எலிசாவின் வாசற்படியிலே வந்து நிற்கின்றார். இவர் தான் நம்முடைய கதாநாயகன் தீர்க்கதரிசி. வந்து நின்ற உடனே வீட்டுக்குள்ளே இருந்து எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, 10வது வசனம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். நீ எங்களுடைய இஸ்ரவேலிலே யோர்தான் என்று ஒரு நதி இருக்கின்றது, நீ அங்கே போய் 7 நேரம் முங்கி குளிக்க வேண்டும், அப்படி நீ குளிச்சியனா உன்னுடைய குஷ்டரோகம் நீங்கிரும் அப்படின்னு சொல்லி விடுறாரு தன்னுடைய பணிவிடைக்காரன் கேயாசிட்ட. அதற்கு நாகமான் 11வது வசனம். இப்போ இந்த
மிலிட்ரி மேன். இந்த கதையாக தெளிவாக புரிந்தால் நீங்கள் என்றைக்குமே இந்த குஷ்டரோகத்தை ஒரு தீர்க்கதரிசி நம்முடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வார்த்தையினால் குணமாக்கினார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதற்காக நான் இதை ஒரு கதை போல உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். 2 ராஜாக்கள் 5:11. அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தழுவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். இந்த குஷ்டரோகி என்ன நினச்சிருந்தாராம்? நான் என்ன நினச்சேன், அவர் வெளியே வந்து என்ன என் கையை தடவி என் கையில் உள்ள குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வார், அவர் ஜெபம் பண்ணுவார், என்ன ஜெபம் பண்ணிவிட்டு என் கையெல்லாம் தடவுவார், அப்போ நான் சோகமாயிருவேனே அப்படின்னு நினச்சி அந்த தளபதி நினச்சிக்கிட்டு இருந்தாராமா. பார்த்துக்கோங்க, வார்த்தையினாலே செயல்பாடு நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள உங்களுக்கு இந்த செய்தி நான் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். ஏசப்பா கிருபையினால் வார்த்தை வல்லமை உள்ளது. வார்த்தை நாம் இறந்தாலும் வார்த்தை என்றைக்கினாலும் உதவி செய்யும். வார்த்தை ஒரு நாளும் கைவிடாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள இந்த செய்தியை உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன். இவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. நான் வெளியே வந்து ஒரு ஜெபம் பண்ணி என் கையெல்லாம் தொட்டு தடவி அவர் என்னை குணமாக்குவார்னு பார்த்தேன். இவர் யோர்தானில் போய் 7 நேரம் குளிச்சுட்டு வான்னு சொல்லிட்டாரு. கடுங்கோபம் உண்டாயிட்டாமா. யாருக்கு? இந்த படை தளபதிக்கு. ஆனால் ஏசப்பா அதெல்லாம் பெருசாக நினைக்கல. நம்மளும் இப்படி தான் சில சமயம் ஏதாவது தப்பு பண்ணிடுறோம், பாவம் பண்ணிடுறோம். ஏசப்பா என்ன செய்யவே மாட்டாங்க. சில பேருக்கு ஒரு தாட்டு, ஒரு எண்ணம் என்ன தெரியுமா, ரொம்ப ஜெபம் பண்ணால் ரொம்ப சோதனை வந்துடுமா. அது எப்படி? ரொம்ப ஆண்டவரை தேடுனா ரொம்ப சோதனை வருமா, இப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரு குழந்தை, ஒரு மகன், ஒரு மகள் தன்னுடைய தாயினத்திலே தகப்பனிடத்திலே அதிகமாக அன்பு செலுத்தி கூட இருக்கும்போது அந்த தாயா அந்த தகப்பனா தன்னுடைய பிள்ளையை அதிகமாக நேசித்து தன்னோடு கூட வைத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் நினைப்பான். என் பையன் இருக்கான், நான் கட்டில் உட்காந்துருக்கேன், என் பையன் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும்னு நான் நினைப்பேன். வந்தம்மா நின்றுட்டு அப்படியே போனால், என்ன பிள்ளை வந்து உட்காந்து, ஏம்மா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, நான் இன்றைக்கி இது சாப்பிட்டேம்மா, இன்றைக்கி என் பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கான், இன்றைக்கி இந்த பரீட்சை எழுதியிருக்கான், இன்றைக்கி இவ்வளோ மார்க்கு கிடச்சிருக்குமா, காடு கிரேஸ் தான்மா, நான் இப்போ சர்ச்சையை போயிட்டு தான் வாரேம்மா அப்படின்னு தான் என் பிள்ளை சொல்லணும்னு நான் நினைப்பேன். அப்போ என் பிள்ளை கிட்ட நெருங்க என்னுடைய பிள்ளையினுடைய நல்ல குணங்களை நான் அறிந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பிள்ளை என்கிட்ட உட்காந்து பேசுனா. உங்களுக்கும் அப்படி தானே? உங்கள் பிள்ளை உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ எதுக்கு ஆண்டவர்கிட்ட நெருங்கி ஜெபம் பண்ணால் அது சோதனைங்கிறீங்க? சில பேர் ஞானஸ்நானம் எடுத்தால் சோதனை வந்துடுமா? அப்படிலாம் யார் சொன்னா உங்களுக்கு? ஞானஸ்நானம் எடுத்தால் நம்ம சட்டத்தின்படி நடக்கின்றோம். சட்டம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுகிறது, நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பது. பரிசுத்த ஆவியினாலும் நம்ம ஞானஸ்நானத்தினாலும் தான் மறுபடியும் நாம் பிறக்கின்றோம் என்று சட்டம் சொல்லுகிறது. சட்டத்தை நிறைவேற்றினால் ஆசீர்வாதம் தான். ரொம்ப ஜெபம் பண்ணிட்டா ரொம்ப சோதனை வந்துட்டு, ரொம்ப ஃபாஸ்டிங் இருந்தால் ரொம்ப சோதனை வந்துட்டு, ரொம்ப ஆலயத்துக்கு போன சோதனை வந்துட்டுன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. தப்பு. நீங்கள் நெருங்க ஆண்டவர் அரவணைப்பார், நேசிப்பார். என் பிள்ளை என்னையே தேடுது, என்கிட்டே கிடக்கு, என் கால் மாட்டிலே கிடக்கு, எனக்காண்டி ஓடுது, எனக்காண்டி தர்மம் செய்யுது, எனக்காக கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுது, என் வார்த்தை நிமித்தம் என்று சொல்லி ஆசீர்வதிக்க தான் செய்வாங்க ஏசப்பா. நீங்கள் தப்பு கணக்கு போடாதீங்க. தப்பு இன்னிலிருந்து நினச்சிக்கோங்க. ஏசப்பாவை நீங்கள் எவ்வளோ அதிகமாக நீங்கள் தேடுகிறீர்களோ, ஜெபம் பண்ணுறீங்களோ, ஃபாஸ்டிங் இருக்கீங்களோ, அவ்வளவுக்கு உங்களை கண்டிப்பாக உயர்த்துவார். காலம் வரும். ஒருவேளை வெயிட்டிங்கில் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பீங்க, மற்றபடி இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு கால் வரும், அற்புதம் நடக்கும். இப்போ இவருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டாமா. உடனே அவர் சொல்கிறாரு, 2 ராஜாக்கள் 5:12, நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலில் தண்ணீர் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பார்வாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோടെ திரும்பி போனான். ரொம்ப கோபம் வந்துட்டு, எங்கள் நாட்டில் என்ன இருக்குது, சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர் தானா,
அதை விட தமஸ்குவின் நதி ஆப்னான், பார்பர், அது ரொம்ப நல்ல தண்ணியை, அது ரொம்ப நீட்டாக இருக்குமே, எங்கள் நதி ரொம்ப சூப்பராக இருக்குமே, இஸ்ரவேலின் நதியில் தான் நான் குளிக்கணுமா 7 தடவை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஏசப்பா அதையும் இல்லை. சரி பரவாயில்லப்பா, பேசிக்கிட்டே இரு, ஆனால் உன்னை குணமாக்க நான் சித்தம் கொண்டு விட்டேன். ஏனென்றால் தேவனை அறிந்த ஒரு யங்கல் அது தன்னுடைய எஜமாட்டின் இடத்துல போய் தேவன் ஒருவர் உண்டு என்பதை இஸ்ரவேலிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவள் ஆணித்தரமாக பயமில்லாமல் தன் எஜமாட்டின் இடத்துல சொல்லிவிட்டாள். என்னை பற்றி சொன்ன அந்த யங்காளுக்காக, அந்த சிறு பெண்ணுக்காக நான் இவனுக்கு சுகத்தை கொடுத்தே தீர்வேன் என்று இரக்கமுள்ள இதயமுள்ள தேவன் நினைத்து விட்டார். அதனால அவனுக்கு கோபம் வந்துச்சு, கடுங்கோபம் தான், ஆங்கிரிபாங்க. ஆனால் தேவனுக்கு கோபம் வரல. சரி பார்க்கலாம். அந்த நேரத்தில் அவனுடைய ஊழியக்காரர் கூட நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல. ஒரு மிலிட்ரி மேனுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க, தலைவருக்கு. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் ஊழியக்காரர், அது இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தேனா, அதில் ஊழியக்காரர் எப்படி போட்டிருக்குன்னா மை ஃபாதர், அப்படி அவங்க அந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்முடைய சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னான். இதை விட ஒரு பெரிய காரியத்தை சொல்லிட்டாருன்னா, நீ 100 நாள் ஃபாஸ்டிங் இருப்பா, உபவாசம் இரு, 100 நாள் நீ தண்ணி கூட குடிக்கக்கூடாது, தண்ணி இல்லாத வெறும் ஃபாஸ்டிங் உபவாசம் நீ இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ செய்திருப்பீர்களா? இல்லை நீ முழங்கால் படியிட்டு நீ 40 நாள் ஜெபம் செய்ய வேண்டும், அப்படிதான் சோமான்னு சொல்லியிருந்தா அது எவ்வளோ பெரிய வேலை, உன்னை போய் நதியில் குளிச்சுட்டு போன்னு தானே சொல்கிறாரு. மை ஃபாதர், என்னுடைய எஜமானு, என்னுடைய தகப்பனே அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரங்க சொல்கிறாங்க. தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? ஒரு பெரிய காரியத்தை உமக்கு சொன்னால் செய்வீரல்லவா? இப்போ நீங்கள் குளிக்க தானே சொல்கிறாரு 7 நேரம். அப்போ நான் இதை யோசித்து பார்த்தேன், எதனால் இவருக்கு இந்த தேசத்தில் குளிக்க இஷ்டம் இல்லை அப்படின்னா, இவர் தன்னுடைய ஆடைகளை கலற்ற வேண்டும். அப்பொழுது இவருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த குஷ்டரோகத்தை ஜனங்கள் பார்ப்பார்கள், இவரோட வந்திருக்கிற ஊழியக்காரங்க பார்ப்பாங்க. என்ன, ஒருவேளை நம்முடைய இஸ்ரவேலி தீர்க்கதரிசியுடைய ஆட்கள் பார்ப்பாங்க, ஒருவேளை சமாரியாவில் இருக்கிற மற்ற ஜனங்கள், சீரியாவில் இருந்து ஒரு படைத்தளபதி வந்திருக்கிறாராமா, அவருக்கு குஷ்டரோகமா, அவர் எலியா தீர்க்கதரிசிட்ட வந்திருக்காராமா, அவருக்கு இப்போ அவர் நம்மளுடைய நதியிலே இஸ்ரவேலி நதியிலே குடிக்க சொல்லியிருக்காராமா, அப்போ அது எப்படி சுகமாக போகுதுன்னு சொல்லிட்டார் தீர்க்கதரிசி. 7 நேரம் குளிச்சு எந்திரிச்சா உனக்கு சுகமாயிருன்னு சொல்லிட்டார்ல, நம்மளாம் பார்க்கலாம் என்று சொல்லி ஒரு பெரிய ஜனக்கூட்டம் அங்கே வந்திருக்கலாம், வந்து விடுவார்கள் அல்லவா, குதிரைகளோடும் ரதங்களோடும் போர் வீரர்களோடும். ஒரு பெரிய மிலிட்ரி மேன், ஒரு போலீஸ்காரங்க வந்தாங்களே நம்ம 4 நேரம் திரும்பி பார்க்கோம், எதுக்கு இங்கே வந்து நிற்காங்க, இவங்க யார்? ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸு அதான் அவங்க ஒரு வீரன்கிறதுக்கு அடையாளம். அதே போல் தானே இவரும் வந்திருப்பார். அப்போ இவ்வளோ பேர் மத்தியிலே என்னுடைய மேல் வஸ்திரத்தை நான் கலற்றுகின்றேன், அப்பொழுது என்னுடைய குஷ்டரோகத்தை எல்லாரும் பார்ப்பார்களே அப்படின்னு இவருக்கு இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்குள்ளே கிடைச்ச ஒரு வெளிப்பாடு. அப்பொழுது மை ஃபாதர் அப்படி அவங்க சொல்கிறாங்க. நான் இங்கிலீஷில் ஃபுல்லாக அதை எழுதிட்டு வரல. மை ஃபாதர், நீங்கள் இந்த சின்ன விஷயம் தானே கொஞ்சம் செய்திருங்கன்னு சொல்கிறாங்க. உடனே இவர் ஒரு நல்ல மனிதன் தான், பெரிய மனிதனாக இருந்தாலும் தனக்கு கீழே உள்ளவங்ககிட்ட சொன்ன உடனே அவர் செய்கிறாரு. 14, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே 7 தரம் முழுகின போது அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு சோகமாயிட்டு பார்த்தீங்களா? அவர் ஃபஸ்ட்டு நேரம் முங்கியிருப்பார், முங்கிட்டு பார்த்துருப்பார், என்ன சோகமாக இல்லையா? சரி, உடனே அந்த பக்கத்தில் உள்ள ஊழியக்காரன் சொல்லியிருப்பான் மை ஃபாதர். செகண்ட் டைம் சரி 2வது நேரம் முங்கி எந்திக்கிறாரு, எந்திரிச்சிட்டு பார்க்காரு, சரீரம் குஷ்டரோகமாக தான் இருக்குது, யோசிக்காரு. உடனே அந்த ஊழியக்காரன் சொல்லி மை ஃபாதர். நெக்ஸ்ட் டைம் 3வது நேரம், உடனே திருப்பி 3வது நேரமும் முங்கி எந்திரிச்சு பார்க்காரு, மாமிசம் அதே போல் தான் இருக்கின்றது. அப்பவும் யோசிக்காரு, என்னடா அப்படின்ட்டு. அப்போ திருப்பி அந்த ஊழியக்காரர் சொல்லி மை ஃபாதர், இன்னும் நேரம் குளிச்சிருங்க. அப்படியாக 6 முறை குளித்து விட்டார். மாமிசம் குஷ்டரோகத்தினால் நிறைந்திருக்கின்றது, சரீரம் அப்படியே குஷ்டரோகத்தினால் இருக்கின்றது.
இப்போ ஏழாவது முறை அவர் இருதயத்தில் எப்படி இருந்திருக்கும்? ஜனங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொன்னது தான். 7வது முறை முங்கி எழுந்தார். எழுந்து முழுகின போது, முங்கிக்கிட்டு இருக்கும் போதே, அல்லேலூயா, அவனுடைய மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை. நீ யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் குஷ்டரோகி நீங்கி நீ சுத்தமாவாய். ஒரு சிறு பிள்ளை, அந்த சிறு பிள்ளையின் மாம்சம் எப்படி இருக்கும்? அது கருப்பாக இருந்தாலும் சரி, சிவப்பாக இருந்தாலும் சரி, அப்படியே நிறமாக அடிச்சுக்கிட்டு மல்லுன்னு அப்படியே ரெட்டிஷாக ஷேட் அடிக்கும். அதே போல் மாறிட்டு இவ்வளோ பெரிய ஒரு ஆள், ஒரு பெரிய போர் வீரன், அகண்ட மார்புடையவன், ஹைட் வெயிட்டாக இருந்திருப்பார். அதனால தான் தலைவனாக வச்சிருந்தாங்க. அவருடைய சரீரம் பிறந்த குழந்தையின் போல் அப்படியே வலுன்னு அப்படியே ரோஸு ரெட்டு அடிச்சுக்கிட்டு சூப்பராக சுகமாயிட்டாங்க. என் தேவனுடைய வார்த்தை அருமையானவர்களே, அவன் சுகமாகி விட்டான். 15வது வசனம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போது உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கையை வாங்கி கொள்ளும் அப்படின்னு சொல்கிறார். நான் இந்த பூமியிலே உன்னுடைய தேவன் தான் தேவன் என்பதை இன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன். பூமி எங்கும் இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர வேறே தேவன் இல்லை என்பதை இன்றைக்கு நான் அறிந்து விட்டேன். ஏன்னா எத்தனையோ தேவனை நான் கும்பிட்டுருக்கேன், எத்தனையோ கடவுளெல்லாம் நான் கும்பிட்டுருக்கேன் என்று குஷ்டரோகம் நீங்க வேண்டும் என்று. ஆனால் குஷ்டரோகம் நீங்கலை. ஆனால் இப்போ இந்த மனுஷன் வெளியே கூட வரலை, நீ தொட்டு கூட பார்க்கல, என் முன்னால் ப்ரேயர் கூட பண்ணலை. ஆனால் அவர் வார்த்தையின்படி நான் செய்தேன், நான் சுகமாகி விட்டேன். அதனால் இவன் வணங்குற தேவன் தான் இந்த பூமியிலே தேவன் என்று அவ்வளவு பெரிய படைத்தளபதி. அவருடைய பெயர் தான் நாகமான். சீரியா தேசத்தின் படைத்தளபதி நாகமான். அவர் சுகமாகி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இதில் நான் உங்களுக்கு மெயின் பாயிண்டாக என்ன கொண்டு வரேன் அப்படின்னா, அந்த சிறு பெண், இவர் 10 சேக்கல் வெள்ளி கொடுக்காரு, 6000 சேக்கல் நிறைய பொண்ணு கொடுக்காரு, 10 மாற்று வஸ்திரம் கொடுக்காரு. இது ஒன்றுமே வேண்டாம் அப்படின்ட்டார். எனக்கு வேண்டாப்பா, எனக்கு வேண்டாம். என் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு சந்திப்பார், எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். இஸ்ரவேல் தீர்க்கதரிசி அவர் வாங்கவே இல்லை. நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் அவன் திரும்பி தன்னுடைய இடத்துக்கு அவர் போகிறதாக நம்ம பார்க்கின்றோம். இவ்வளோ பெரியதான அந்த படைத்தளபதி தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் என்பதை அவன் அறிக்கை செய்ததை நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். காரணம் யார்? அந்த யங்கல் அடிமை பெண். கிச்சனில் நாகமானுடைய மனைவிக்கு உதவி செய்து கொண்ட ஒரு சிறு பெண். அவளுக்குள்ளே இருந்த ஆதங்கம் என்ன? குணமாக வேண்டும், என் ராஜா குணமாக வேண்டும். ஏனென்றால் என் தேவனுக்கு தெரியும், என் தேவனால் முடியும், என் ராஜா இயேசுவால் முடியும். இன்றைக்கு நீங்கள் இந்த வேலையை செய்ய வேண்டும். அது நான் வாலிப பிள்ளை எப்படி எஜமாட்டிகிட்ட சொல்வேன்? நானே அடிமையாட்ட, நான் அடிமையாக இருக்கேனே, நான் எப்படி போய் சொல்ல முடியும்? எனக்கு பயமாக இருக்குது. நான் சின்ன பிள்ளை, நான் ஏற்கனவே அடிமை தான். இஸ்ரவேலிலிருந்து அடிமையாக சிறைபிடித்து கொண்டு வந்த ஒரு சிறை கைதி. நான் எப்படி சொல்வேன் என்று நினைக்கவில்லை. இன்னைக்கு நீங்கள் இந்த ஊழியத்தை செய்வீங்களா? நான் சின்ன பிள்ளைன்னு சொல்வீங்களா? கல்யாணம் ஆகினவங்க கூட 30 வயசு அப்படி ஆனவங்க கூட நாங்கள் எப்படி தனியாக போய் ஊழியம் செய்யன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சிறுவன் சொல்லிவிட்டாலே, இஸ்ரவேலிலே தேவன் தான் தேவன் என்பதை அறிவித்து விட்டாலே இந்த சின்ன பிள்ளை. நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம்? இயேசுவுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? யார்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க ஏசப்பாவை பற்றி? அவர் சிலுவையில் அறைப்பட்டார், உங்களை நேசிக்காருன்னு சொன்னால் போதுமே. நீங்கள் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணி பாருங்களேன்னு சொன்னால் போதுமே. நம்ம ஒரு நாளைக்கு ரோட்டில் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, இல்லை நீங்கள் கடைக்கு போகிறீங்க, மார்க்கெட்டு போகிறீங்க, ஜவுளி கடை போகிறீங்க, தெருவில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, ஆட்டோவில் போகிறீங்க. ஆட்டோவில் போகிற அந்த ஆட்டோக்காரருக்கு சொல்லலாம், பஸ்ஸில் போகும்போது சொல்லலாம். எத்தனை பேர்கிட்ட இயேசுதான் மெய்யான தேவன், அவர் சிலுவையில் அறையப்பட்டார். இந்த கதாநாயகனை 4 வார்த்தை சொன்னீங்கன்னா அவர் இந்த பெண்ணை உயர்த்தினது போல் உயர்த்திடுவார் நம்மளை. இந்த பெண்ணு கண்டிப்பாக அதுக்கப்புறம் உயர்த்திருப்பாங்க. தனி மதிப்பு இருந்திருக்கும் இந்த யங் கேர்ளுக்கு. ஏன்னா ஒரு பெரிய மிலிட்ரி மேன், படை தளபதியே குஷ்டரோகமே நீங்குவதற்கு காரணம் யாரா? இந்த சின்ன பிள்ளை தான், இந்த யங்கல் தான், இந்த இஸ்ரவேலில் உள்ள பொண்ணு. இவ கும்பிடுற தேவன் தான் தேவனாமே.
அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கர்த்தருடைய நாமம் அந்த சிறு பிள்ளையின் மூலமாக மகிமைப்படுது போல இன்றைக்கு உங்கள் மூலமாக ஏன் மூலமாக மகிமைப்பட நீங்கள் எழும்ப வேண்டும் என்று இந்த செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். இந்த நாகமானுக்கு அறிவித்ததை போல நீங்கள் சிறியவர்களோ பெரியவர்களோ நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்கின்றேன். இயேசுவை நீங்கள் எல்லாருக்கும் அறிவியுங்கள். கடைசி காலம் இங்கே கண்டிப்பாக இயேசுவை பற்றி சொல்லுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள், ஜெபிங்க. கடையில் போனால் சொல்லுங்கள், எங்கனாலும் சொல்லுங்கள். யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. உடனே கொண்டு நம்மளை ஜெயிலெல்லாம் போட மாட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இயேசுப்பா அவங்கள சுகமாக்குவாங்க, அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அவங்களுக்கு தாகத்தோடு அநேக ஜனங்கள் கண்ணீரோடு இருக்காங்க. சொல்லுங்கள், தேவன் அவங்களை ஆசீர்வதிப்பான், தேவநாம மகிமைப்படும், நம்மளும் உயர்த்தப்படுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றிப்பா. இந்த சிறு பெண்ணை போல, இந்த எங்களை போல நாங்களும் எங்களிடத்தில் அநேகர் வேலை செய்கிறார்கள். அவர்களிடத்திலே நாங்கள் பார்க்கின்றவர்களிடத்திலே பாவ மன்னிப்பை கொடுக்க நீர் ஒருவரே என்பதை அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஓடி ஓடி உங்களை பற்றி நாங்கள் நேசிக்கிறார் என்று சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த கிராஸ் டிவி இங்கே வேலை செய்கிற பிள்ளைகளையும் இந்த ஊழிய வளரவும் பெருகவும் நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதி. எல்லா இந்த செய்தியை கேட்கின்ற மக்களுடைய கண்ணீர்கள், கவலைகள், வியாதிகள், துன்பங்கள், போராட்டங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாய் தாருங்க ஏசப்பா. பாவங்களில் இருந்து தூக்கி எடுங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க ஏசப்பா. நன்றிப்பா. அந்த தேசத்தை உடைய கருத்திலே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.